நான் வந்து சம்பளதாரர். எனக்கு வந்து சைடில் இந்த மாதிரி ஷேரில் வாங்கி வித்துன்னு இருக்கேன். சரி, பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து வருஷம் ஒரு 3-4 கம்பெனி வாங்குவேன். ஓகே, முன்னாடி வாங்கின கம்பெனி ஏதாவது ஒன்று விற்பேன். அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்த்தா என்கிட்ட ஒரு 20 கம்பெனி, 40 கம்பெனி, 50 கம்பெனி இருக்கு. ஸோ நடுவில் கொஞ்சம் விற்பேன், கொஞ்சம் வாங்குவேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அதில் நான் வந்து ப்ராஃபிட் வரும். சம்பளம் இல்லாமல் அதில் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வரும். சரி, மூலதன ஆதாயம். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஓகே, அப்போ 1.25 தாண்டி இருக்கு. 1.25 தாண்டி இருக்குன்னா, ஏன்னா 1.25 வரைக்கும் வரி கிடையாது. ஏன்னா 10 லட்சம் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வருது. அப்போ 1.25க்கு மேல அப்படின்னா 8.25 லட்சத்துக்கு வரி உண்டு. சரி. ஸோ இந்த 8.25 லட்சம் இது வந்து நான் வந்து ஃபார்ம் நம்பர் 1ல காமிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபார்ம் நம்பர் 2க்கு போவேன். ஓகே. ஸோ எப்போ எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுதோ 1 இல்லாமல் 2. ஸோ அது வந்து ஒரு 30 பேஜ் இருக்கும். சரி, நான் வந்து சம்பளமும் வாங்குறேன், கேபிட்டல் கெயின்ஸும் இருக்கு. இல்லை நான் தனிநபர் வியாபாரம் பண்ணுறேன். சரி. ஸோ நான் வந்து யார்கிட்டையும் வேலை பண்ணல, தனியாக நானே வியாபாரம் பண்ணுறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு. இல்லை நான் ப்ரொஃபஷனலாக இருக்கேன். நான் ஒரு சலூன் கடை வச்சிருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன். இல்லை நான் ஒரு ஆர்கிடெக்ட். சரி. ஸோ நான் வந்து கணக்கு எழுதி சம்பாதிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், நான் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அது என்னோட ப்ரொஃபஷன். ஸோ நான் வந்து பல கடைக்கு போய் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நான் வந்து வீடியோலாம் போட்டு அது மூலியமா லைக்ஸ் எல்லாம் வந்து நான் அது மூலியமா சம்பாதிக்கிறேன். யூடியூப்ல இருந்து லட்சமா சம்பாதிக்கிறேன். யூடியூப்ல சம்பாதிச்சாலும் அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டணும். கண்டிப்பா உண்டு. ஃப்ரீலாம் கிடையாது. ஓகே. அவன் டிடிஎஸ் பிடிச்சதான் கொடுப்பான். சரி சார். யாரு? யூடியூப்காரன். ஓகே. ஸோ அப்போ எனக்கு எந்த ஃபார்ம் ஒன்னா கிடையாது. யார் யூடியூப்காரன் எம்ப்ளாயரா அவங்களுக்கு கிடையாது.